இன்னைக்கு அருமையான மலைகளுக்கிலேயே சர்வ நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய குழந்தை வேலப்பர் கோயிலில் தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, போகர் நவபாசான சிலையை செஞ்சு தண்டாயுதபாணி கோயில், அதாவது பழனி கோயிலில் செஞ்சாரு. அதுவும் கொடைக்கானல் மலை சார்ந்து தான் அந்த பழனியும் இருக்குது, பக்கத்துல தான். அதே மலைத்தொடரில் தசபாசானம் சொல்லக்கூடிய 10 விதமான பாஷாணங்களை வச்சு ஒரு முருகர் செஞ்சாரு. அது பார்க்க குழந்தை மாதிரியே இருந்துச்சு. அது எங்க இருக்குன்னா, கொடைக்கானல் மலைகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அது அற்புதமாக இருக்குது. அங்கே பாருங்க, அது அற்புதமாக இருக்குது. அந்த குழந்தை வேலைப்பரை தான் பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே என்ன விசேஷம்னா, இந்த குழந்தை வேலைப்பருக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சு வந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே போல சர்வ நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புத கோயில் தான் இந்த கோயில். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த அற்புதமான கோயிலை வாழ்க்கையில எத்தனையோ பேர் கொடைக்கானல் பாருங்க, இதை தயவு செய்து மிஸ் பண்ணாங்க. இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க. முருகரை பார்த்தானா சிரிச்ச முகத்துல குழந்தை போல இருக்குது. நம்ம திருச்செந்தூர் பார்த்துருப்போம், அதே மாதிரி ஆறுபடை முருகரையும் பார்த்துருப்போம். ஆனால் பழனிமலை முருகர் கோயிலும், அதே போல குழந்தை வேலப்பர் கோயிலும், அதே போல கொடைக்கானல்ல குறிஞ்சி ஆண்டவர் கோயிலும், இது ரொம்ப அற்புதமான கோயில். இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதங்களை தரக்கூடிய கோயிலை நம்ம பார்ப்போம். வாழ்க்கையில எண்ணற்ற மகிழ்ச்சியை பெறுவோம். கிருஷ்ணகுமார்.